வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, ஆனா நம்மில் பலரும் வெளியே பேச கொஞ்சம் தயங்குற ஒரு விஷயத்த அலசப் போறோம். ஆமா, கண்டிப்பா. இது ரொம்ப நாளா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. எப்போதுமே புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தீராத தாகத்தோட இங்க இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு என்னோட சிறப்பான வரவேற்பு. எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு தனித்துவமான புத்தகத்தோட முன்னுரை, அப்புறம் ஆண்கள் கனவு காண துணியும் போது அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிற அதோட முதல் அத்தியாயம். ம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. உண்மைதான். இதோட குறிப்புகளை சுருக்கமாக பார்க்கிறதும் அதை ஒரு விமர்சன ரீதியாக அலசுறதும் தான் இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் பல நூற்றாண்டுகளாக சமூகத்துல கட்டமைக்கப்பட்ட ட்ரெடிஷனல் மாஸ்குலினிட்டி, அதாவது பாரம்பரிய ஆண்மை பற்றிய நம்மளோட பொதுவான கண்ணோட்டங்களை நேரடியா சவால் செய்யுது. ஆமா, அது ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். ஆனா உடனே இதை ஏதோ ஒரு சிறந்த ஆணாக மாறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டி கையேடு, அதாவது ஒரு மேனுவல்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். அது ஒரு செக்லிஸ்ட் கிடையாது. கரெக்ட். இது ஒரு மனிதனோட அபூரணமான, ரொம்பவும் பர்சனலான, சிக்கலான உணர்வுகளோட ஒரு திறந்த உரையாடல் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா. இது ஒரு இப்படிதான் வாழணும்னு சொல்ற கட்டளை புத்தகம் கிடையாது. இந்த நூலாசிரியர் தன்னோட முன்னுரையிலேயே தான் எழுதியிருக்கிறத விமர்சன ரீதியா பார்க்க ஒரு 2 வகையான வாசகர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். 2 வகையான வாசகர்கள். ஆமா. முதலாவது தி டிசல்யூஷன்ட் அப்படின்னு அவர் குறிப்பிடுற ஏமாற்றம் அடைந்தவர்கள். அதாவது சமூகம் வரையறுத்து வச்சிருக்கிற அந்த கடினமான ஆண்மை அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள தங்களை பொருத்திக் கொள்ள முடியாம முட்டி மோதி. எக்ஸாக்ட்லி, முட்டி மோதி, இல்ல இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு உணர்ந்து உண்மையான வாழ்க்கையை தேடுற ஆண்கள். இது முதல் ரகம். ஓகே. இரண்டாவது ரகம் யாரு? இரண்டாவது த கியூரியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்வம் உள்ளவர்கள். மனித உணர்வுகள் எப்படி வேலை செய்யுது, குறிப்பா ஆண்களோட அக உலகம், அவங்க மனசுக்குள்ள என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மனித அனுபவங்களை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புறவங்க. அப்போ அந்த 2 தரப்பினரையும் அவர் தன்னுடனான பயணத்திற்கு கூப்பிடுறார். ஆமா, அவங்கள தான் டார்கெட் பண்றார். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன நெருடல் இருக்கு. அதாவது என்ன நெருடல்? இப்போ ஒரு புத்தகம் எழுதுறாருன்னா, அதுவும் தன் உணர்வுகளை பத்தி எழுதுறாருன்னா, அவர் ரொம்ப இயல்பாக தன்னோட சொந்த வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்தி இருக்கணும். ஓகே. ஆனா அவரே முன்னுரையில ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ரைட்டர்ஸ் பிளாக் வந்திருக்கு. ஆமா, அத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது என்ன எழுதுறது, தன் சிந்தனைகளை எப்படி வார்த்தைகளா மாத்துறதுன்னு தெரியாம அவர் மனம் முடங்கி போயிருக்கு. அந்த தடைய உடைக்க, தன் சிந்தனைகளை முழுமையா வெளிப்படுத்த அவர் ஒரு ஏஐ கருவியின், அதாவது ஏஐ டூலோட உதவியை நாடினதா வெளிப்படையா சொல்றாரு. உண்மைதான். என்னோட கேள்வி என்னன்னா, உணர்வுகளை பத்தி எழுத, ஆண்மையை பத்தி பேச ஒரு மெஷினோட உதவியை தேடினார்னு சொல்றது கொஞ்சம் முரண்பாடா அல்லது ஒரு வீக்னஸா உங்களுக்கு தெரியலையா? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நீங்க சொல்ற அந்த வீக்னஸ் தான் அவர் சொல்ல வர்ற உண்மையான ஆண்மையோட மிகப்பெரிய அடையாளம். எப்படி சொல்றீங்க? மேலோட்டமா பார்க்கும்போது உணர்வுகளுக்கு ஏஐயா அப்படின்னு தோணலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன், அதுவும் சமூகம் தன்னை எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நம்பணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆண், என்னால அதை தனியா செய்ய முடியல, என் மனசுல இருக்கிறத வார்த்தையாக்க எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு அந்த இடத்துல தன் விளைவினத்தை ஈகோ இல்லாம ஒத்துக்கிறார் பாத்தீங்களா? ஓ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா? ஆமா, அதுதான் உண்மையான பலம். தனக்கு எல்லாம் தெரியும், நான் எதையும் தனியா சமாளிப்பேன்னு பொய்யா காட்டிக்கிறது ஆண்மை கிடையாது. தன்னோட குறைகளை, தவிப்புகளை வெளிப்படையா ஏத்துக்கிறது தான் நிஜமான பலம் அப்படின்னு நான் இதை விமர்சிக்க விரும்புறேன். அது ரொம்ப அருமையான விளக்கம். அந்த கோணத்துல பார்க்கும்போது அது ரொம்பவே அர்த்தமுள்ளதா படுது. அந்த நேர்மை, அந்த வெளிப்படைத்தன்மை தான் புத்தகத்தோட முதல் அத்தியாயத்திலும் எதிரொலிக்குது. கண்டிப்பா, முதல் அத்தியாயமே ரொம்ப பவர்ஃபுல். இந்த அத்தியாயத்தோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆண்கள் கனவு காண துணியும் போது. ஆசிரியர் இது ஒரு அழகான, ஆனா கொஞ்சம் ஆழமான கேள்வியோட தொடங்குறாரு. என்ன கேள்வி அது? பெண்கள் கண்களை திறந்து கனவு கண்டால் இந்த உலகம் மாறும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆண் அப்படி கண்களை திறந்து கனவு கண்டால் என்ன ஆகும், அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. ஆமா. அந்த கேள்விக்கு பிறகு அவர் தன்னோட கடந்த காலத்துக்கு போய் ஒரு நிறைவேறாத காதலை பத்தி பகிர்ந்துக்கிறாரு. ஒரு பெண்ணோட புன்னகை எப்படி அவரை ஈர்த்தது, அவளுக்கு இவர் மேல எந்த காதலும் இல்லைங்கிறது தெரிஞ்சும். ஒன் சைடு லவ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவளோட ஒரு பூங்காவுல கைகோர்த்து நடக்கிற மாதிரியும், ரொம்ப அன்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிற மாதிரியும் அவர் செஞ்ச கற்பனைகளை சொல்றாரு. இது ரொம்ப இயல்பான ஒரு மனித பண்பு தான். நிறைவேறாத ஆசைகளை மனசு கனவுகளா மாத்திக்கிறது. ஆனா அவர் வெறும் இந்த பூங்காவுல நடக்கிற சாதாரண கற்பனையோட நிக்கலே.
அதுதான் இங்க முக்கியம். இதைவிட ரொம்ப ஆழமான ஒரு கனவு அவர் விவரிக்கிறார். சொல்லுங்க. அது ஒரு மருத்துவமனையோட பிரசவ அறை கனவு, ஹாஸ்பிட்டல் லேபர் வார்டு. இது அவர் விவரிக்கிற விதம் ரொம்பவே உணர்ச்சிகரமா இருக்கு. அவர் மனைவி பிரசவ அறையில வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் பக்கத்துல நிக்கிறாரு. இது நிறைய ஆண்களுக்கு கனெக்ட் ஆகுற ஒரு இடம். ஆமா, அந்த வலியை குறைக்கிற அளவுக்கு அவருக்கு எந்த சக்தியும் இல்ல, மருத்துவராகவும் அவர் இல்ல. தன் மனைவி படுற கஷ்டத்தை பார்த்து முற்றிலும் ஆதரவற்ற நிலையில் அவர் தவிச்சுக்கிட்டு நிக்கிறார். அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அது ரொம்ப கொடுமையான உணர்வு. எக்ஸாக்ட்லி. அந்த தவிப்புல அவருக்கும் தெரியாமலேயே அவர் கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிஞ்சி வழியில இருக்கிற அந்த மனைவியோட கன்னத்துல விழுது. அந்த சின்ன கண்ணீர் துளியை உணர்ந்த மனைவி அந்த கடுமையான வலிக்கு மத்தியிலையும் அவரை அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த பார்வையில இவரால என் வலிய புரிஞ்சுக்க முடியுதே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், ஒரு ஆழமான புரிதல், எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு எல்லையற்ற அன்பு கலந்திருக்கிறதா அவர் பார்க்கிறார். வாவ், அது ஒரு சிறப்பான தருணம். அங்க வார்த்தைகளுக்கே வேலை இல்ல. அந்த ஒரு சொட்டு கண்ணீரும் அந்த பார்வையும் எல்லாத்தையும் பேசிடுது. இங்கெல்லாம் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா கனவுகளுக்கு எந்தவிதமான முன்முடிவுகளோ சமூகத்தோட விமர்சனங்களோ கிடையாது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். அது ஒரு மிகச்சிறந்த உளவியல் குறியீடு. நிஜ வாழ்க்கையில ஒரு ஆண் எப்போதெல்லாம் தன்னோட உணர்வுகளை பூட்டி வைக்கிறானோ அதெல்லாம் அவனோட ஆழ்மனசுல இப்படி கனவுகளா வெடிக்குது. உண்மைதான். அந்த கனவுல வர்ற கண்ணீர் வெறும் ஒரு கற்பனை இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஏக்கம். தன்னை எந்த விமர்சனமும் இல்லாம ஏத்துக்கிற ஒரு துணை வேணும், நிபந்தனையற்ற அன்பு வேணும் அப்படிங்கிற ஏக்கம். ஒரு பாதுகாப்பான இடம் தேடுற ஏக்கம். ஏக்கமும் இல்லாம தன் கண்ணீரை வெளிப்படுத்துற மனிதனா இருக்க முடியுது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் ஒரு மனிதன் நிஜ வாழ்க்கையில தான் கண்ணீரை காட்ட, தான் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த இவ்வளோ பயப்படணும்? கனவுல மட்டும்தான் அவனால நிம்மதியா ஆள முடியுமா? இதுதான் நம்ம சமூகத்தை பார்த்து கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இதற்கான விடைய ஆசிரியர் தன்னோட நடுத்தர வர்க்க குடும்ப பின்னணியிலிருந்து, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தேட ஆரம்பிக்கிறார். நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனைகளை வச்சுக்க நமக்கு வசதி இல்லை அப்படின்னு அவரோட பெற்றோர் அடிக்கடி சொல்வாங்களாம். நிறைய மிடில் கிளாஸ் வீடுகள்ல நடக்கிறது தான் இது. அதாவது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல அன்பு செலுத்துறதோ, காதலுக்காக கனவு காண்றதோ ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான விஷயமா, ஏதோ செய்யக்கூடாத தப்பா பார்க்கப்பட்டிருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த நடுத்தர வர்க்க மனநிலைய நம்ம ரொம்ப ஆழமா விமர்சிக்க வேண்டியிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய சமூக முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. என்ன முரண்பாடு? நூலாசிரியர் ரொம்ப சரியா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறார் பாருங்க. இதே சமூகத்துல, இதே குடும்பங்கள்ல ஒருத்தர் மோசமான போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா கூட சரி, போனா போது, திருந்தி வாழட்டும்னு. ஆமா, அவருக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பு, அதாவது செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுது. ஆனா ஒருத்தர் நேர்மையா இன்னொருத்தரை காதலிச்சா அவங்கள ஏதோ ஈடு இணையற பாவம் செஞ்ச பாவிகளை போல இந்த சமூகம் பாக்குது. இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். காதல் அப்படிங்கிறது குடும்பத்தோட மானத்தையே வாங்கிடுற ஒரு இருண்ட ரகசியமா முத்திர குத்தப்படுது. மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறத விட ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற அந்த போலியான சமூக கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கே இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த கௌரவம் தான் எல்லாமே நினைச்சுக்கிறாங்க. ஆமா, இந்த மனநிலை தான் ஆண்களை தங்கள் உணர்வுகளை மறைக்க சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்ல. சரி, வீட்ல தான் அப்படி ஒரு சூழல்னா, கல்யாணம் ஆனதுக்கு பிறகாவது தன் மனைவியிடம் மனசு விட்டு பேசலாமேன்னு நினைச்சா அங்கேயும் ஒரு பயம். அந்த நெருக்கமான உறவுக்குள்ளேயும் பயம் இருக்கு. சக மனிதர்களோட கேள்விக்கு பயந்து ஆண்கள் தங்களுக்குள்ளே எப்படி ஒரு பெரிய தடுப்புச்சுவரை கட்டிக்கிறாங்க அப்படிங்கறத ஆசிரியர் ரொம்ப வலியோட பதிவு செய்றார். தன்னோட உணர்வுகளை, தன் உள்ளத்துல இருக்கிற காதல மனைவியிடம் வெளிப்படையா காட்டினா அவ என்ன நினைப்பா அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு தயக்கம். ஆனா அதை விட முக்கியமான இன்னொரு பயத்தையும் அவர் சொல்றாரு இல்லையா, நண்பர்கள் பத்தின பயம். சரியா கேட்டீங்க. அதுதான் இங்க ரொம்பவே வேடிக்கையான ஆனா சிந்திக்க வேண்டிய விஷயம். பொதுவா பசங்க ஒன்னு சேர்ந்தா என்ன பேசுவாங்க? ஒரு பைக் ட்ரிப் போறது, இல்லனா ஏதோ ஒரு பார்ட்டி, சினிமா பத்தி பேசுவாங்க. ஆனா இவர் தன்னோட நண்பர்கள் கிட்ட போய், மச்சான் நான் நேத்து ஒரு கனவு கண்டேன், என் மனைவிக்கு குழந்தை பிறக்கிறப்போ பக்கத்துல இருந்து நான் அவளுக்கு ஆறுதலா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த நண்பர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா நைட்டு பார்ட்டி கிளப்னு கற்பனை பண்ணாம இப்படி ஒரு பிரசவாரையை உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தன்னை கேலி செய்வார்களோ அப்படிங்கிற பயம் அவரை இன்னமும் துரத்துறதா சொல்றாரு. நண்பர்கள் மத்தியில தன்னை ஒரு வீக்கான ஆளா நினைச்சிடுவாங்களோங்கிற அந்த பயம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா சமூகத்தோட இந்த அழுத்தங்கள் எவ்வளவு கொடூரமானவை, இது ஒரு மனிதனோட இயல்பையே எப்படி மாத்துது அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும். எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்தே ஆண்களோட மூளையில ஒரு எழுதப்படாத சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா திணிக்கப்படுது.
ஆண்களின் அன்பு அப்படிங்கிறது செயலாகவே இருக்க வேண்டும், உணர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம். ஆக்ஷனா இருக்கணும், எமோஷனா இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆண் அப்படின்னா அவன் நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும், கேட்டதா வாங்கி கொடுக்கணும். இதுதான் அவனோட அன்புக்கான அடையாளம்னு சமூகம் நம்புது. அதை விட்டுட்டு அவன் அழுது தன் அன்பை காட்டக்கூடாது. அது ஒரு தவறான எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்கிற ஆதரவு அப்படிங்கிறது எப்பவுமே அமைதியானதாக, எதையும் தாங்குற கல் நெஞ்சம் கொண்டதாக இருக்கணும். அந்த ஸ்டோயிக் அப்ரோச்னு சொல்லுவாங்களா, அதுவா? ஆமா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனே ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற மிஷன் மாதிரி, அதாவது வெறும் தீர்வு சார்ந்ததாக மட்டுமே இருக்கணும்னு இந்த சமூகம் ஒரு பெரிய நிர்பந்தத்தை உருவாக்குது. நீங்க சொல்ற இந்த சொல்யூஷன் பேஸ்டு அணுகுமுறை ரொம்பவே யோசிக்க வைக்குது. வீட்ல யாராவது அழுதுகிட்டே ஒரு பிரச்சனையை சொன்னா ஒரு ஆண் உடனே சரி இதுக்கு என்ன பண்ணலாம், யாரை பார்க்கணும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானே தவிர பக்கத்துல உட்காந்து ஒரு ஆறுதல் சொல்றது இல்ல. ஆமா, பக்கத்துல உட்காந்து ஒரு ஆறுதலான அணைப்பை கொடுத்து நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு உணர்வுபூர்வமா அணுகிறது இல்ல. ஏன்னா அவனுக்கு அப்படி அணுக தெரியல, சமூகம் அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. அதுதான் நிஜம். அந்த உணர்வுபூர்வமான அணுகுமுறைய பலவீனம்னு சமூகம் முத்திர குத்திடுச்சு. இந்த நிர்பந்தத்தினால தான் ஆண்கள் தங்கள் கண்ணீர் வெளியே வர்றதுக்கு முன்பே அதை எப்படி தங்களுக்குள்ளேயே புதைக்கிறது அப்படின்னு பழகிக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒரு பெரிய துயரம் நடக்கும்போது தனக்கு நெருக்கமானவங்களை ஆறுதலா கட்டி அணைக்கணும்னு நினைக்கிற அந்த இயற்கையான தன்னிச்சையான உணர்வை அவங்க பலவந்தமா அடக்கிக்கிறாங்க. தொண்டை அடைக்கிற அழுதையா, ஐயோ நாம அழுதா நம்மள அதிக உணர்ச்சி வசப்பட்டவனா நினைச்சிடுவாங்களா, வீக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே சத்தம் இல்லாம முழுங்கிடுறாங்க. அந்த அழுகையை அவங்க முழுங்கிடுறாங்க. ஆமா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனோட பிரச்சனை இல்ல. இது பல தலைமுறைகளா தொடர்ற ஒரு ஆழமான உளவியல் சிக்கல் அப்படிங்கறத நம்ம விமர்சன ரீதியா புரிஞ்சுக்கணும். இத உணராம நம்ம ஆண்களை மேலோட்டமா பார்த்து இவங்களுக்கு உணர்ச்சிகளே இல்ல அப்படின்னு சுலபமா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது கேட்பதற்கே ரொம்ப கனமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் உடைக்க முடியுமா? இதுக்கான தீர்வு தான் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆசிரியர் இந்த அத்தியாயத்தோட முடிவுல ரொம்பவே யதார்த்தமான ஆனா ஆழமான ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகளையும் விதிகளையும் நம்ம ஒரே நாள்ல மாத்திர முடியாது. சமூகம் எப்பவுமே யாரையாவது எதையாவது விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது சமூகத்தோட இயல்பு. ஆனா அதுக்காக நம்ம உணர்வுகளை சாகடிச்சிடக்கூடாது. சமூகத்தை மாத்துறதை விட நமக்கு நாமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த, எந்த விதமான பயமும் கேலியும் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்த முதல்ல நமக்குள் நாம உருவாக்கிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. சமூகம் என்ன நினைக்கும், மனைவி என்ன நினைப்பாள், நண்பர்கள் கேலி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற நிராகரிப்பு மற்றும் கேலி மீதான பயத்தால தான் ஆண்கள் தங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குறாங்க அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மையை நாம முதல்ல எந்த ஈகோவும் இல்லாம ஏத்துக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறாரு. நாம ஏன் நம்மளை இவ்வளவு கடுமையா விமர்சிச்சுக்கிறோம்? சமூகத்தோட கண்களை வச்சுக்கிட்டு நாம ஏன் நம்மளோட உணர்வுகளையே எடை போட்டு தப்புன்னு முத்திர குத்துறோம்? இது நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு உண்மையான வளர்ச்சிக்கும் ஒரு விதமான அசௌகரியம் கண்டிப்பா தேவை. ஐயோ இத பேசினா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த அசௌகரியமான உரையாடல்கள்ல தான் நமக்கான உண்மையான வளர்ச்சியே தொடங்குது. டிஸ்கம்ஃபர்ட்ல தான் growth வருது. சரியா சொன்னீங்க. இந்த நூலாசிரியர் தன்னோட பயங்களை, தன் பலவீனங்களை, தன்னோட கற்பனைகளை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம முன்வைக்கிறதன் மூலமா அந்த அசௌகரியமான ஆனா ரொம்பவும் அவசியமான ஒரு உரையாடலை தொடங்கி வச்சிருக்கார். அதுதான் இந்த புத்தகத்தோட, குறிப்பா இந்த முதல் அத்தியாயத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் கருதுறேன். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடம், அதாவது உங்களை தான் நான் நேரடியாக கேட்க விரும்புறேன். இவ்ளோ நேரம் நாம செஞ்ச இந்த அலசல் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்களை, அது உங்களோட அப்பாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இல்ல உங்களோட நெருங்கிய நண்பனா கூட இருக்கலாம், அவங்கள நீங்க இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த விதத்துல, புரிஞ்சுக்கிட்டு இருந்த விதத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்துதா? கண்டிப்பா ஒரு மறுபரிசீலனை செய்ய தூண்டும் நினைக்கிறேன். ஆமா, அதாவது அவங்க எப்போதுமே ஒரு பிரச்சனைனா அமைதியாக தரும் ஆதரவு அப்படின்னு நீங்க இத்தனை காலமா நினைச்சுக்கிட்டு இருந்தத இன்னொரு கோணத்துல மறுபரிசீலனை செய்ய தோண்டுதா? நிச்சயமா தூண்டும். ஏன்னா இனிமேல் அந்த ஆண்களோட அமைதிக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய போராட்டங்களை, அவங்க வெளிப்படுத்த துடிக்கிற ஆனா வெளிப்படுத்த முடியாம திணறுகிற அந்த உணர்வுகளை நீங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த புரிதல் தான் இந்த மாதிரி புத்தகங்கள்
விஷயங்கள் சமூகத்துல ஏற்படுத்துற மிகப்பெரிய தாக்கம். எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு அருமையான விவாதத்தை இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். நிறைவாக இந்த அலசல முடிக்கிறப்போ நாம் படிச்ச மூல கட்டுரைகள்ல நேரடியாக குறிப்பிடப்படாத, ஆனா இந்த விவாதத்தோட மைய கருத்தை சார்ந்த ஒரு ஆழமான இறுதி சிந்தனைய உங்க மனசுல விதைக்க விரும்புறேன். சொல்லுங்க கேட்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாளையே இந்த சமூகம் ஆண்களின் உணர்ச்சிகளை மதிப்பிடுவதையும் கேலி செய்வதையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சுதந்திரமான நொடியில் ஒரு ஆண் எந்தவித பயமின்றி முதலாக வாய்விட்டுச் சொல்ல துணியும் அவனது மிகப்பெரிய பலவீனம் அல்லது உணர்வு எதுவாக இருக்கும்? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி இது. உங்களுடைய சிந்தனைகள் சிறகடிக்கட்டும். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. மீண்டும் இதே போன்ற மற்றொரு ஆழமான அலசலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்.